வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். நீங்கள் வீட்டில் மட்டன் எடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மிளகு தொக்கு வந்துட்டு பண்ணுங்க. மட்டன் மிளகு தொக்கு தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மட்டன்லேயே நம்மளுக்கு ஆல்ரெடி வந்துட்டு கொழுப்பு இருக்கும். ஸோ அதனால் எண்ணெயை கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குக்கர் காஞ்சதும் எண்ணெய் வந்துட்டு நான் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நான் ஆயில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு ஆயில் நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைனா 1 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. பட்டை லவங்கம் வந்துட்டு நான் எப்போவுமே 2 தாங்க யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா ரொம்ப நம்மளுக்கு மசாலா இருந்ததுனாக்கா பட்டை லவங்க வாசனை தான் வரும் நம்மளுக்கு. ஸோ அதனால் 2 பட்டை 2 லவங்கம் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ நல்லா அது வந்து எண்ணெயில் வந்துட்டு பொரியட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே போடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு பொரியும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கான அளவு தான். உங்களுக்கு வந்து தொக்கு ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்பப்போ நீங்கள் அரைச்சி செஞ்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டே நல்லா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி செய்கிறதுனாக்கா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே மோஸ்ட்லி வந்துட்டு அப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த எண்ணெயில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தீரிஞ்சிடக்கூடாது. ஸோ எதுவுமே தீயாத இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபுட்டோடைய அவுட்புட்டு சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கண்ணாடி பதம் ஸ்டேஜ் வந்தாலே போதும். ஏன்னாக்கா நம்ம குக்கரில் தான் நம்ம வந்துட்டு குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மட்டன் வந்துட்டு போட்டாச்சு. மட்டன் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நல்ல இள ஆட்டுக்கறின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா சூப்பராக தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்டுக்கறி வாங்கிக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இல்லைனாக்கா நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டிங்கன்னா எண்ணெயில் வந்து பிடிச்சிரும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸு உங்களுக்கு. ஸோ மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். நம்ம வந்து மிளகுத்தூளும் போட போகிறோம். ஸோ அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. குக்கரில் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு மட்டன் எப்போவுமே சீக்கிரமாக ஆகிடும். இல்லைனாக்கா நம்மளுக்கு லேட் எடுக்கும். ஸோ நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதுலேயே நம்ம வந்துட்டு வதக்கி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வேகும்போது சீக்கிரமாக வெந்துடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு தண்ணி வந்துட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ வந்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். உப்பு வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு அகெயின் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். காரம் வேணும்னா காரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனால காரம் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை விட காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கனாக்கா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விடுங்க. 4 விசிலுக்கு அப்புறமா எடுத்து பாருங்கள். சூப்பராக வந்துட்டு நல்லா கறி வெந்திருக்கும். கரெக்டான நீங்கள் வந்து கறி இருந்ததுன்னா நம்ம எல்லாம் ஆட்டுக்கறினாக்கா 4 விசிலே போதுமானது. பாருங்கள், இது வந்து நம்ம தண்ணி வந்துட்டு நம்ம கம்மியாக தான் வச்சோம். இருந்தாலுமே அந்த மட்டன்லேருந்து தண்ணி விழும் நம்மளுக்கு. ஸோ அதனால் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் மிளகுத்தூளும் சேர்த்து போட்டுருங்க. நான் வீட்டிலையே அரைச்ச மிளகுத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். எதுவுமே கடை மசாலா இல்லை. எல்லாமே நம்ம வீட்டில் அரைக்கிறது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு கிரேவி நல்லா வந்துடுச்சு. தொக்கு மிளகு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. மட்டன் மிளகு தொக்கு ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.